தமிழ் சினிமாவில் பல நல்ல பாடல்களை பல இசைகளை கொடுத்த ஒரு இசையமைப்பாளரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளரான தேவாவுடைய சகோதரருமான சபேஷ் உடல்நலக்குறைவால் இன்னைக்கு காலமாயிருக்காரு. சபேஷ் இசையமைத்த படங்கள் என்னென்ன, அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண படங்கள் என்ன, அவர் பாடின பாடல்கள், அவர் வளர்ந்து வந்த கதை, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இசையமைப்பாளர் சபேஷ் வெறுமன சபேஷ்னு சொன்னால் தெரியாது, நிறைய பேருக்கு சபேஷ் முரளி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இசையமைப்பாளர்கள், இருவருமே சகோதரர்கள். அதாவது இவங்க குடும்பத்திலே மொத்தம் 7 இசையமைப்பாளர்கள். தேவாவில் ஆரம்பித்து அவருடைய பையன் ஸ்ரீகாந்த் தேவா, அதுக்கு பிறகு தேவாவுடைய சகோதரரான இவர் சபேஷ் மற்றும் இன்னொரு சகோதரர் முரளி, அதுக்கு பிறகு சிவா, போபோ சசி, ஜெய், நடிகர் ஜெய், இவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த குடும்பத்தில் மொத்தம் 7 இசையமைப்பாளர்கள். இவங்களுடைய ஆரம்ப ஜேர்னி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ் தேவா அப்படின்ற ஒரு இசை கச்சேரி குழு மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. அதில் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறது தான் இவருடைய முக்கியமான வேலை. யாருடைய வேலை? சபேஷுடைய வேலை ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறது தான். அதுக்கு பிறகு நாளுக்கு நாள் கீபோர்டு எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் முதலாக ஒரு 10 ரூபா சம்பளத்துக்கு தான் அவர் வேலைக்கு போயிருந்திருக்காரு. தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் பல நாடகங்களில் பல கச்சேரிகளில் இவர் வாசிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த காலத்தில் பீக்கில் இருந்த எல்லா இசையமைப்பாளர்களுடைய கச்சேரியிலையும் படங்கள்லையும் இவர் பின்னாடி போய் ஒர்க் பண்ணியிருக்காரு, வாட்சி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரே சொல்லியிருக்காரு, எம்எஸ்வி ஐயாவுடைய கூட மட்டும் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியல, மற்ற எல்லா ஜாம்பவன்கள் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சபேஷ். இவர் 1983ஆம் ஆண்டே சினிமாவுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த டைமில் தேவா வந்து சினிமாவுக்கு வரல. இவருடைய சகோதரர் தேவா வந்து சினிமாவுக்கு வரல. தேவா வந்து 1989க்கு தான் வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் அதுக்கு முன்னாடியே நிறைய படங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாரு. நிறைய இசையமைப்பாளர்களுக்கு கீபோர்டு வாசிக்கிறது. குறிப்பாக கங்கை அமரன், இளையராஜா இவங்களோடலாம் வாசிக்கிறாங்க. சபேஷ் முரளி இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய சகோதரர் தேவா இசையமைப்பாளர் ஆயிட்டாரு. படங்களுக்கு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் இவங்களுடைய மெயினான வேலையே தேவாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறது தான். சபேஷ் மற்றும் முரளி இவங்க ரெண்டு பேருமே தேவா அவர்களுக்கு தேவையான இந்த ஒரு இசையை அவங்க டீமாக உட்காந்து ஃபார்ம் பண்ணி தான் கொடுப்பாங்களாம். ஏன் நீங்கள் அந்த பாட்ஷா படத்தில் ரஜினி அவர்களுடைய இன்ட்ரோ ஒரு பிஜிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஜிஎம்லேயே சபேஷ் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து அவங்க வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேவா அவர்களுக்கு. இசையமைப்பாளர் தேவா ஒரே வருஷத்தில் 38 படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ப முடியுமா? அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இவங்க ரெண்டு பேரும் முதுகெலும்பாக இருந்து தேவாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா டக்குனு இவர் பண்ணி கொடுத்துருவாங்களாம். ஸோ அப்படி தான் தேவா வந்து இவங்க சப்போர்ட் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் அவர் அந்த 90 ஆரம்பித்து 99 வரைக்கும் பயங்கர பீக்கில் இருந்த காலகட்டங்களில் சபேஷ் மற்றும் முரளி இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களும் தனியாக இசையமைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க முதலாக இசையமைச்ச படம் 1000 பொய் சொல்லி அப்படின்ற ஒரு திரைப்படம். பிரபு மற்றும் ரம்யா கிருஷ்ணன் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் சில பல காரணங்களால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு பிறகு KS ரவிக்குமார் வந்து கூப்பிட்றாரு, இந்த மாதிரி என் படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அதுதான் அவங்களுடைய முதல் திரைப்படம், சமுத்திரம் திரைப்படம். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னராக உருவான அந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. குறிப்பாக இவங்களுடைய இசையில் வந்து அந்த பாடல்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அழகான சின்ன தேவதையாகட்டும், கண்டுபிடி அந்த பாட்டாகட்டும், பைனாப்பிள் வண்ணத்தோடு அப்படின்னு ஒரு எல்லா ஜானருமே கலந்த ஒரு ஆல்பத்தை கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. ஆனால் இவங்க இசையமைக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே சபேஷ் வந்து பல படங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜோடி, ஆட்டோகிராஃப், பொற்காலம், பாரதி கண்ணம்மா, பாட்ஷா, அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை, இப்படி இன்னும் நிறைய திரைப்படங்கள், அவை சண்மி ஆகட்டும், பஞ்சதந்திரம் ஆகட்டும், சொக்கத்தங்கம், கஜேந்திரா, இப்படின்னு நிறைய திரைப்படங்களுக்கு இவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக AR ரகுமானுக்கு ஸ்டார், ஜோடி போன்ற திரைப்படங்களுக்கும் அவரோட சேர்ந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி பல வெற்றி படங்களில் பல வெற்றிகரமாக நம்ம கொண்டாடக்கூடிய பிஜிஎம் உருவாக்குனதில் மிக முக்கிய பங்கு சபேஷ் அவர்களுக்குமே இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க சமுத்திரம் படம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு படங்கள்லையும் தங்களுடைய முத்திரையை வந்து அவங்க பதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த இன்னொரு திரைப்படம் வந்து சேரன் இயக்கத்தில் வெளியாகக்கூடிய தவமாய் தவமர்ந்த திரைப்படம். அந்த படத்தை இப்போ வர ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சேரன் அவர்களுடைய நல்ல அறிமுகம் இருந்தது. ஏன்னா சேரன் அவர்களுடைய நிறைய படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆட்டோகிராஃப் ஆகட்டும், பாரதி கண்ணம்மா, பொற்காலம், நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு தவமாய் தவமர்ந்ததுக்கு ஃபுல்லாகவே அவங்களே ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த பாடல்களாகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா, அந்த பாடலை வந்து யாருமே மறந்துருக்க முடியாது. அப்படி ஒரு பாடல். அவர் பேசும்போதே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில், இந்த படம் பண்ணும்போது, இந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது என்னுடைய இளமை காலம், ஏதாவது என்னுடைய பாலிய நாட்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு நிறைய வெற்றி படங்கள், குறிப்பாக இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் அவங்க தான்
பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், பாடலாகட்டும் கம்போஸ் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். இவங்களுக்கு சினிமாவில் பல வருட அனுபவம் இருந்ததுனால ரொம்பவும் ஈஸியாக அந்த ஒரு பீரியட் ஃபிலிமுக்கு தேவையான அந்த ஒரு பிஜிஎம் ஆகட்டும், அந்த படத்தில் அந்த ஆடிவா பாடிவா அந்த ஒரு பாட்டையே கிட்டத்தட்ட 30 மினிட்ஸில் கம்போஸ் பண்ணி முடிச்சாங்களாம். அப்படி ஒரு வெற்றிகரமான ஆல்பமை கொடுத்துருந்தாங்க. மீண்டும் சேரன் கூட பொக்கிஷம் திரைப்படம், அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அவருடைய ரிங்டோனே அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் ரொம்ப வருஷம் இருந்தது. நிலா நீ வானம் காற்று அப்படின்ற அந்த ஒரு பாடல் கவிதையாக இருக்கும். யுகபாரதி தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ வர பலருடைய பிளேலிஸ்ட்டில் பலருடைய ரிங்டோனாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் கூட சொல்லலாம். அப்படி சேரன் அவர்கள் தொடர்ந்து வந்து அவரை பல படங்களில் பயன்படுத்திட்டு இருந்தார். இவர் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் கிடையாது, இவர் நிறைய பாடல்களும் பாடியிருக்காரு. இவர் பாடின நிறைய பாடல்கள் இல்லாமல் தேவா பாடின பாடல்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர் இப்போ வர. பட் கிடையாது, இவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் குன்றத்தில் கோவிலை கட்டி ஆகட்டும், அண்ணா நகர் ஆண்டாளு, சின்ன வீடு சித்ரா, பெரிய வீடு கட்டுரா, கொத்தால் சாவடி லேடி, போத்திக்கின்னு படுத்துக்கவா அப்படின்னு நிறைய பாடல்கள். இன்னும் குறிப்பாக உதயம் தியேட்டர்லையும் இதயத்தை தொலைச்சேன், கந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம் இப்படின்னு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. கடைசியாக அவர் வந்து இயக்குனர் ராசுமாதவனுடைய படங்கள்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. மாயாண்டி குடும்பத்தார் ஆகட்டும், அதுக்கு பிறகு அவர் பண்ண கோரிப்பாளையம் போன்ற படங்களையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. கடைசியாக அவர் வந்து அந்த கோரிப்பாளையம் படத்துலையுமே சில பாடல்கள் பாடியிருந்தார். ஓட்ட உடசல் ஈயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் அப்படின்ற ஒரு பாட்டு கூட அவர் வாய்ஸில் தான் வரும். இப்படி பல பாடல்கள், பல ஆல்பம், பல பின்னணி இசையை கொடுத்து நம்ம எல்லாருமே ரசிக்க வச்சவர் தான் இசையமைப்பாளர் சபேஷ். கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. குறிப்பாக அவரோட சேர்ந்து இவ்வளோ வருஷம் கூட இருந்து ஒர்க் பண்ணி ஒரு சகோதரராக பார்த்துக்கிட்ட தேவா அவர்களுக்கும் முரளி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இது. ஸோ கண்டிப்பாக அவர் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பாடல்கள், பின்னணி இசை, அவருடைய குரல் என்றைக்குமே மக்கள் மனசை விட்டு மறையாது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்திட்டு, அவருடைய பாடல்களில், அவருடைய ஆல்பமில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது எது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.